மரத்தை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. மரத்தோட இருந்து பல்வேறு கிளைகள் வெவ்வேறு வடிவில் போய் தனித்தனியாக பிரிஞ்சிடுது இல்லையா? அதே போல தான் நாம் பெற்ற பிள்ளைகள் கூட ஒரு காலத்திற்கு பிறகு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்காக நாம் கஷ்டப்படக்கூடாது. மேலும் மரத்தில் நல்ல பலனளிக்கக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா? அதில் பூக்கக்கூடிய பூ, காய், பழம் ஆகியவை எல்லாருக்கும் பயன்படுது இல்லையா? அதே போல் மனுஷனாக பிறந்த நாம் மற்றவருக்கு பயனை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் கடவுள் நம்மை படைச்சிருக்கான் அப்படின்றத நாம் நம்பணும். இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். எப்படியும் வாழலாம்ன்றது இது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழணும் அப்படின்று நாம் முடிவெடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவு. இதை நாம் மற்றவருக்கு தெரியப்படுத்தணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் அமைச்சிட்டா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் உணரணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.